Hello future aspirants, back again. This is Anusha Surender. So இன்னைக்கு என்ன 10 vocabulary words வந்து பார்க்க போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First word is wobbling. Wobbling அப்படின்றது தள்ளாட்டம். ஸோ தடுமாறுறது தள்ளாடுறது இது எல்லாத்தையுமே wobbling அப்படின்ற வேர்ட் வந்து குறிக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ ஒரு எக்ஸாமில் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தடுமாறுவோம். ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் இன்னொன்று, நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்த வேற ஒருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம தடுமாறுவோம். இப்படி வந்து wobbling அப்படின்ற வேர்ட் வந்து நிறைய இடத்துல வந்து குறிக்கும். இட் இஸ் அ verb phrase move unsteadily from side to side. ஸோ ஒரு இடத்துல மூவ் பண்ணுறத மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. எக்ஸாம்பிள், த டேபிள் wobbles where the leg is too short. ஸோ ஒரு டேபிள் வந்து இருக்குது, அதோட கால் வந்து அதாவது அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த லெக் வந்து ஒரு சைட் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த டேபிள் வந்து தடுமாறுது தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ wobbling அப்படின்றது தள்ளாடுறது இல்லைன்னா தடுமாறுறது. செகண்ட் வேர்ட் இஸ் பங்க்லிங். பங்க்லிங் அப்படின்றது நிறைய கிளம்சினஸ் பை மிஸ்டேக்கால் நம்மளே நமக்கு ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் வந்து பங்க்லிங்கோட மீனிங். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லேப்டாப்பில் காஃபியோ இல்லை டீயோ வந்து கொட்டும்போது ஒரு பெரிய கிளம்சினஸில் நம்மளுக்கு அப்படியே ஷாக்கே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மிங் கிளம்சினஸ் அதுதான் வந்து bungling அப்படின்றதோட மீனிங். இட் இஸ் an adjective phrase making or characterized by many clumsy mistakes. For example, he was heavily criticized for his bungling of the case. So ஒருத்தவங்க வந்து ரொம்ப கிளம்சினஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க மேலே வந்து நிறைய கிரிட்டிசைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்கள வந்து திட்டியிருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி பேசியிருக்காங்க. ஸோ இவங்களால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ பங்க்லிங் அப்படின்றது செய்கையில் குளறுபடி. தேர்ட் வேர்ட் டிபாக்கல். டிபாக்கல் அப்படின்றது அ சடன் ஃபெயிலியர், திடீரென ஏற்படும் வீழ்ச்சி. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக், இந்த கொரோனா பேண்டமிக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் எக்கானமி வாஸ் அ நார்மல் ஸ்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேண்டமிக் வந்ததுனால திடீர்னு ஒரு சரிவை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ அதை தான் வந்து டிபாக்கல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், அ சடன் அண்ட் ignominious failure, a fiasco. ஸோ ஃபியாஸ்கோ அப்படின்றது நம்ம ஒரு பெருசாக ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது, பட் இட் பிகம்ஸ் அட்டர் ஃபெயிலியர். ஸோ அதுதான் வந்து ஃபியாஸ்கோவோட மீனிங். ஸோ ஒரு பெரிய பிளான் பட் திடீர்னு அது ஒரு ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி எக்கனாமிக் டிபாக்கிள் தட் பிகேம் நோன் ஆஸ் த கிரேட் டிப்ரெஷன். ஸோ எக்கனாமிக்கில் வந்து திடீர்னு ஏற்படுத்தின வீழ்ச்சியால் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கே வந்து எல்லாருமே போயிருக்கோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபாக்கிள் அப்படின்றது சடன் ஃபெயிலியர். ஃபோர்த் வேர்ட் கார்னர்ட். கார்னர்ட் அப்படின்றது சேகரிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன விதத்தில் சொல்ல முடியும்னா, ஸோ இந்த பிக்சரில் வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியும் வந்து சொல்லலாம். இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும், அதுவாக இருக்கலாம். இல்லை ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும், அதுவாக கூட இருக்கலாம். ஸோ கார்னர்ட் பொறுத்த வரைக்கும் கேதர் ஆர் கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் அ verb phrase, gather or collect something, especially information or approval. For example, the police struggled to garner sufficient evidence. ஸோ போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கேஸில். எதுக்குன்னா சஃபிஷியண்ட்டான போதுமான அளவு எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கார்னர்ட் அப்படின்றது சேகரிக்கிறது, கலெக்டிங் ஆர் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சம்திங். ஃபிஃப்த் வேர்ட் ரெக்வசைட். ரெக்வசைட் அப்படின்றது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் நடக்கிறதுக்கோ அது எதுக்காக இருந்தாலும் இன்னொன்று ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா, அதுதான் வந்து ரெக்வசைட்டோட மீனிங். ஸோ ரெக்வசைட் அப்படின்றது தேவை. இந்த இடத்துல இந்த நாலேஜ் பிக்சர் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல நல்ல பொசிஷனில் சர்வைவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து நாலேஜ் தான். ஸோ ஃபார் பெட்டர் சர்வைவல் வி ரெக்வசைட் நாலேஜ்.
ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், அ திங் தட் இஸ் நெசசரி ஃபார் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் எண்ட். ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு என்ன ஒன்று தேவைப்படுது அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ பிலீவ் ப்ரைவசி டு பி அ ரெக்வசைட் ஃபார் அ பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ப்ரைவசி தேவைப்படுது. ஸோ ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் வந்து ப்ரைவசி. அதை தான் வந்து ரெக்வசைட் அப்படின்ற வேர்டால் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் வேர்ட் இஸ் கிரிப்பிள்ட். கிரிப்பிள்ட் அப்படின்றது முடங்கி போயிருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிசபிலிட்டி இருக்கும், பை பர்த்தாக இருக்கும், இல்லை சடன் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், இல்லை ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி நடக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள தான் வந்து கிரிப்பிள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, முடங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆஃப் அ பர்சன் unable to walk or move properly, that is disabled. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ரொம்ப சோகமான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி இருக்கிறவங்க வந்து முடங்கி போயிருப்பாங்க. ஸோ அதை கூட நம்ம கிரிப்பிள்ட் அப்படின்றதால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அ கிரிப்பிள்ட் ஓல்ட் மேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த ஓல்ட் மேன் வந்து டிசபிலிட்டியில் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கிரிப்பிள்ட் அப்படின்றது முடங்கி போயிருக்கிறது. அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேண்டமிக், இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து முடங்கி போய் தான் இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு சின்ன சின்னதாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் ரொம்பவே கிரிப்பிள்டான ஒரு சுச்சுவேஷனை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. செவன்த் வேர்ட் பர்டினென்ட். பர்டினென்ட் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பொருத்தமான இன்னொரு விஷயம், அதை தான் வந்து பர்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தகுந்த அல்லது பொருத்தமுள்ள அப்படின்றது தான் பர்டினென்ட்டோட மீனிங். ஸோ ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பர்டினென்ட் அப்படின்ற வேர்டுக்கு கீழே உள்ள பிக்சர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து பர்டினென்ட் அப்படின்றதோட மீனிங். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ரெலவெண்ட் ஆர் அப்ளிகபிள் டு அ பர்டிகுலர் மேட்டர். ஆப்போசிட். ஆப்போசிட் அப்படின்றது சூட்டபிள் அண்ட் ரைட் ஃபார் தி ஒகேஷன். ஸோ ரொம்ப சூட்டபிளாக இதுக்கு இதுதான் பொருத்தம் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம மேட்ச் பண்ணுவோம், இல்லை அது மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு பொருத்தமுள்ள ஒரு இதை தான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, which relates to pertinent. Example sentence, after he written my phone, he wrote down all our names and pertinent information. ஸோ ஃபோனை வந்து ரிட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நேம்ஸ் அண்ட் நம்மளுக்கு ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேட்டபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெலவெண்ட் அண்ட் ரிலேட்டபிள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே பர்டினென்ட்டோட மீனிங். எய்த் வேர்ட் இஸ் என்க்ரோச்மெண்ட். என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது அத்துமீறது. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த நில அபகரிப்பு அப்படின்றது கவர்மெண்ட் ஒரு இடத்துல ரொம்பவே பண்ணாங்க, அது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு லிமிட்டை தாண்டி போகிறது அப்படின்றது தான் வந்து அத்துமீறல் அப்படின்னு சொல்ல முடியும். இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், அ கிராஜுவல் அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் ஆர் அக்செப்டபிள் லிமிட்ஸ். யூஷுவலான ஒரு லிமிட் வந்து இருக்குது, அதை தாண்டி வந்து பண்ணுறது அப்படின்றது தான் வந்து என்க்ரோச்மெண்ட்டோட மீனிங். Example sentence, he took in everything, noting the enemies had begun to encroach upon the neutral territory agreed upon in the ceasefire. ஸோ ஒரு இடத்துல போட்டிருந்த அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க அத்துமீறினதுனால, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மதிக்காமல் அவங்க அத்துமீறினதுனால தான் இவங்க இந்த டிசிஷனை வந்து எடுத்தாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக ரீசெண்டாக நடந்த இந்தியா சைனா பார்டர் வார் அதை கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ சைனா வந்து இந்தியாவுக்கு அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க பார்டரில் அப்படின்றது தான் வந்து என்க்ரோச்மெண்ட்டோட மீனிங்காக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது அத்துமீறது. நைன்த் வேர்ட் இஸ் அப்ரிட்ஜ்ட். அப்ரிட்ஜ்ட் அப்படின்றது சுருக்கிறது. ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு பேராகிராஃபோ வந்து ஒரு சம்மரியாக வந்து அதோட லிங்கேஜ் மட்டும் கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து அப்ரிட்ஜ்டோட மீனிங். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆஃப் அ பீஸ் ஆஃப் ரைட்டிங் ஹேவிங் பீன் ஷார்ட்டன்ட். ஸோ ஷார்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து அப்ரிட்ஜ்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அண்ட் அப்ரிட்ஜ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்பீச். ஸோ இந்த ஸ்பீச் வந்து சுருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரிட்ஜ்ட் அப்படின்றது சுருக்கிறது. 10th வேர்ட் இஸ் டர்மாயில்.
டர்மாயில் அப்படின்றது கொந்தளிக்கிறது. ஸோ இதை வந்து என்னென்ன விதத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் அதுக்கு நம்ம வந்து கொந்தளிப்போம். இல்லை வந்து போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து கொந்தளிக்கிறது பேர் தான் டர்மாயில். இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், அ ஸ்டேட் ஆஃப் கிரேட் டிஸ்டர்பன்ஸ், கன்ஃபியூஷன் ஆர் அன்சர்டனிட்டி. ஸோ ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகும். ஸோ ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கிற இடத்துல கூட சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க் பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்பவே கோபம் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கொந்தளிப்போம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி ஆன்சர் டு ஹிஸ் டர்மாயில் வாஸ் கிளியர். ஸோ எதுக்காக அவங்க கோவப்பட்டாங்க, எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் கொந்தளிச்சாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணி அதை வந்து போலீஸ் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. அப்படியான பிக்சர் தான் வந்து இது. ஸோ டர்மாயில் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், கொந்தளிப்பு அப்படின்றது தான் மீனிங். ஸோ இன்னைக்கான 10 vocabulary வேர்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.